நல்லா உதைங்க. உங்க பேச்சில இருந்த உங்க குணம் நடத்த எல்லாமே எனக்கு நல்லா புரியுது. இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் என் தங்கச்சி உங்ககிட்ட நான் ஒப்படைக்க தயாரா இருக்கேன்னா அதுக்கு காரணம் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற தமிழ் பண்பாட்டுல அவ ஊறி போனதுதான். இனிமே அவ வேற ஒருத்தர் நினைச்சு கூட பார்க்க மாட்டான். சேகர், நிச்சயமா சொல்றேன், அவன் உங்களை திருத்திருவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனாலதான் பிச்சைக்காரனை விட கேவலம் அவங்க கிட்ட நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு ஒரு நல்ல பதிலா சொல்லுங்க. என்னடா தங்கச்சி தங்கச்சின்னு உயிரை விட அவர் பெரிய பத்தினியா? என்னடா சொன்னேன்? பரவாயில்ல, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடு. சொல்லிடு. என்னையே அடிச்சிட்டியா? இப்போ உனக்கு என்ன வேணும்? தங்கச்சிக்கு வாழ் வேணும். இல்ல இவங்க நான் கொலை செய்வேன். அவ்வளவுதானே? வெரி குட். சேகர், எழுந்துரு. இவன் தங்கச்சி நீ கல்யாணம் செஞ்சுக்க. சார், மணக்கோலத்துல என் தங்கச்சியை பார்த்து பார்த்து அப்படியே நான் பூரிச்சு போயிட்டேன். வாழ்க்கையில நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோங்கிற சந்தோஷத்துல கொஞ்ச நாளைக்கு நான் நிம்மதியா இருந்துட்டேன். ஆனா 6 மாசத்துக்கு மேல என் தங்கச்சியை பார்க்காம என்னால இருக்க முடியல. அவளை பார்த்துட்டு வரலான்னு போனேன். அங்க நான் என்ன பார்த்தேன் தெரியுமா? என்கிட்ட வராதீங்க. குடிக்கிறவங்கள நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கும். உங்களை பார்த்தாலே எனக்கு ஒரே நடுக்கமா இருக்கு. வேண்டாத்தா, வேண்டாம். தயவு செய்து வெளியே போயிடுங்க. என் வீட்டுல இருந்துகிட்டு என்னைய வெளியே போக சொல்றியா? என்ன தைரியம் உனக்கு? அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நீங்க போக வேண்டாம் தான். நான் வேணும்னா போயிடுறேன். எவரடி பார்க்க போறாங்கற? நீங்க உங்க நிதானத்துல பேசலைங்கிறத நினைச்சு நான் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சுக்கிறேன். ஆனா இந்த காட்சி எங்க அண்ணா பார்த்தாருன்னா இப்படிப்பட்ட வாழ்வுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்னு நினைச்சு அந்த நிமிஷத்திலே உயிரை விட்டுடுவாரு. வேண்டாங்க, இனிமே இப்படி எல்லாம் குடிக்காதீங்க. குடிகாரன்னு நினைச்சாலே உங்க அண்ணன் உயிரை விட்டுருவான்னா நான் ஒரு திருடன்னு தெரிஞ்சா என்ன? நீங்க ஒரு திருடனா? ஏன் கேவலமா இருக்க? அப்ப உங்க அண்ணன் வீட்டுக்கே போயிடு. என்னடி குடிகாரனை கண்டா பயம்னு சொன்ன, இப்ப பக்கத்திலேயே வந்துட்ட. கொலகாரனை கண்டதும் குடியாரம் பரவாயில்லைன்னு தோணுது. அத்தா,
ஒருவேளை சாப்பிட்டாலும் உண்மையா உழைச்சு சாப்பிட்டாதான் உடம்புல ஒட்டும். வேண்டாம், நான் சொல்றத கேளுங்க. அந்த கேவலமான தொழில் நமக்கு வேண்டவே வேண்டாங்க. எனக்கே பத்தி சொல்றியா? உள்ள பாட்டில் வச்சிருக்கேன், நிறைய ஊத்திக்கிட்டு வா. போடு போடு. சேகர், இந்த காட்சியை நான் பார்த்தேன்னா உடனே உயிரை விட்டுருவேன் என் தங்கச்சி சொன்னா. ஆனா நான் உயிரை விடல. காரணம், உன்னை திருத்திடலாங்கிற ஒரே நம்பிக்கை. உன் மனைவியை அடிக்கிறதுக்கோ உதைக்கிறதுக்கோ உனக்கு உரிமை உண்டு. அதை நான் தடுக்க வரல. கஷ்டமோ நஷ்டமோ மனைவி கணவன் கூட வாழதான் பெருமை. ஆனா உனக்கு ஒண்ணுன்னா அதனால பாதிக்கப்படுறது என் தங்கச்சியோட வாழ்க்கை. நீ சட்டத்தின் பிடியில சிக்கும் போது கொடுமையின் கோரப்பிடியில சிக்கி தவிக்க போறது என் தங்கச்சி. அந்த நிலை அவளுக்கு வரக்கூடாது. சேகர், நடந்தது நேத்தோட மறந்து, இன்னைக்கு திருந்தது, நாளைக்கு உங்க வாழ்க்கை மறந்துடும். நான் திருந்துடுறேன், ஆனா உன் தங்கச்சி உதவி ஆயிடுவான். சேகர், என்னப்பா சொல்ற? ஆமா, நான் திருந்தணும்னா அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வரணும். வெளியே வந்தா என் தலைவன் என்ன கொன்னுடுவான். உன் தலைவன் அவன் எங்க இருக்கான் சொல்லு. அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? நான் தான்